பே ஆஃப் பெங்கால்ல 15 வருஷத்துக்கு தேவையான பியூரஸ்ட் ஆயில் கிடைக்குது. இதை தெரிஞ்சுக்கிற வில்லன் அதை பிரைவேட் வசமாக்கி சேல் பண்ணலான்னு அரசியல் புள்ளிக்கு ஐடியா கொடுக்க, அதுக்கு அந்த அரசியல் புள்ளி 1 லட்சம் கோடி லஞ்சத்தை பாதி ஒயிட்டாவும் பாதி பிளாக்காவும் வில்லன் அனுப்ப சொல்றாரு. இந்த அமௌண்ட் அனுப்ப நேர்மையான வேலை பார்த்து ஜெயிலுக்கு போன நாகார்ஜுனாவை எமோஷனல் பாயிண்ட் வச்சு வில்லன் அவன் வழிக்கு கொண்டு வரான். நாகார்ஜுனா பிச்சைக்காரங்களை பினாமியா போடலான்னு ஐடியா கொடுக்க, அப்படிதான் தனுஷ் இவங்க வலைக்குள்ள சிக்கிறாரு. தனுஷோட பேர்ல 10,000 கோடியை ஸ்விஸ் பேங்க்லயும் போட்டு வைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு உணர்ற தனுஷ் தப்பிச்சு போயிடுறாரு. இவனுங்க தனுஷை பிடிச்சி பணத்தை வாங்கினானுங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதை. 3 மணி நேரம் படம், பெருசா லாக் அடிக்கணும் தான் போய் உட்கார்ந்தேன். ஆனா எங்கேயுமே எனக்கு படம் ஸ்லோவான ஃபீலே ஆகல. எல்லா சீனுமே படத்துக்கு தேவையான சீனா தான் இருந்துச்சு. படத்துல நிறைய இடத்துல எமோட்டும் ஆச்சு. படத்துல ஒரு மெயின் சீனா போய் வா நண்பா சாங் இருக்கும். அதை எடுத்தாலும் படத்துக்கு பாதிப்பு இல்லைன்னு ஃபீல் ஆனாலும் என்ன பொறுத்தவரை அது ஒரு கோரான மேட்டரை பேசியிருக்கும். தனுஷோட இன்ட்ரோடக்ஷன்ல நடக்கிற ஒரு பிச்சைக்காரரோட பணத்தை பணம் இல்லாதப்போ எப்படி எரிக்கிறாங்க, அதே இந்த சாங்ல பணம் இருக்கப்போ எப்படி எரிக்கிறாங்கன்னு அவ்வளவு ஆழமான மேட்டரை சிம்பிளா காட்டியிருப்பாங்க. படத்துல டைரக்ஷன், டெக்னிக்கல் சைடு, தனுஷோட ஆக்டிங்னு எல்லாமே தனியா ஒரு கதை பேசுது. மெயினா நாகார்ஜுனா, ராஷ்மிகா வில்லனா நடிச்சிருக்கவர் கூட அவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாருங்க. அன்பே சிவம்ல நீங்க தான் கடவுள், அந்த மனசு தான் கடவுள்னு வர மாதிரி இங்க ராஷ்மிகா குழந்தைக்கு பால் கொடுக்குறப்போ உங்க கை தான் கடவுள், தனுஷ் வில்லனை கொல்றப்போ தனுஷ் கை தான் கடவுள்னு கொலைய கூட ஜஸ்டிஃபை ஆகுற மாதிரி டயலாக் வச்சிருக்கிறதுலாம் சிலிர்த்து போய் சில்லறை விடுற மாதிரி இருந்துச்சு. ஆக மொத்தத்துல படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இந்த இயருங்க. உங்களுக்கு எப்படின்னு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நீங்க சொன்ன காசு, போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன்.